கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னாலும் நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவானில் கூட 10ஆம் அதிகாரத்தில் போட்டுக்குது. 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்ன ஆடுகள் என் சத்தத்துக்கு என்னச்சுதான் செவி கொடுக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி என்ன செஞ்சிருக்காரு, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலை செய்கிறதுக்கு இல்லை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரு சொல்லி அழைத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம அவர் சத்தத்தை கேட்காதபடி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். பைபிள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ஜீவன் இருக்குது, ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜீவன் இருக்குது. இப்போ வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு வாசிக்கும் போது தேவனை கர்த்தர் நம்மளோடு பேசுவார். அது சமாதானத்தை தருவேன்னு ஆண்டவர் சொன்னார்னா சமாதானத்தை தருவார். உனக்கு சந்தோஷத்தை தருவேன்னு சொன்னால் சந்தோஷத்தை தருவார். நித்திய ஜீவனை உனக்கு தருவேன்னா அவர் நித்திய ஜீவனை நமக்கு தருவார். ஆயுசுனாக்களே நான் பூர்ணப்படுத்துவேன்னு அன்று சொன்னார்னா பூர்ணப்படுத்துவார். அது எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தைகள். இல்லை அன்பு சகோதரி சகோதரியை கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. என்றைக்கு இது ஒரு வேதத்தை வாசித்தாலும் சரி தான், தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு தான் சரி தான், அந்த இடத்துல எனக்கு கேட்டுச்சுன்னா ஆண்டவர் என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் உட்காந்துருக்கணும். ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பேசும்போது நாளைக்கு ஏசப்பா பேசுகிற நிறைய புரியவும் மாட்டேங்குது. ஏசப்பா பேசுகிறதுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவங்க நிறைய விண்ணப்பத்தை வெளியே தெரிவிப்பாங்க ஆண்டவருக்கு. ஆண்டு இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இவ்வளோ பாரங்கள் இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குது, இவ்வளோ கண்ணீர் இருக்குது, எனக்கு இந்த காரியத்தில் செய்தாங்கப்பா ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டு என்ன வார்த்தை நம்மளை கொண்டு பேசுகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. அதான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டு பயந்து தெய்வ சமூகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் நம்மளோட நினச்சிவாதான் பேசுவார்னு தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். நாளையில் பவுலும் சீலாவும் கூட தேவனுடைய ஊழியத்தை செய்துக்கிட்டு இருக்கும்போது கூட ஆற்றங்கரையில் இருந்து நினச்சாங்க தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் ஜெபிக்க வந்தாங்க. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை போதிச்சாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை பார்த்தோம்னா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குவனாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணுகிறத, பவுல் பேசுகிறத சொன்னதெல்லாம் கவனிக்கும்படி கர்த்தர் அவளுடைய இருதயத்தை என்ன செஞ்சாராம், திறந்தார் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அன்பு சகோதரி சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை திறக்கணும். திறக்கணுன்னா நம்ம அவரை கவனமாக இணைச்சிடும். இந்த உலகத்துக்கு ஏசப்பா ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்காக நம்மளை ரட்சித்தாங்க, நம்மளை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் பிள்ளைகளாகி நீங்கள் 13ஆம் வசனத்தில் கூட போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினார்கள். அங்கே வருகிற கூடி வர ஸ்திரீகளுக்கெல்லாம் அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரை குறித்து பவுல் நினைச்சிட்டாருன்னா தீவிரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கவனமாக கேட்குறதுக்கு அவங்களுக்கு தெளிவான முறையில் புரிந்து கொள்ளும்படியாக தேவனாய் கர்த்தருடைய ஆவியானவர் பவுல் மூலியமாக பேசுகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். அப்போ நம்ம அவங்களுடைய தேவனுடைய வார்த்தையை அவங்க கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நினச்சி ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னால் நித்திய ஜீவனை கண்டிப்பாக ஆண்டவர் தருவான்னு கேட்டால், நித்திய ஜீவன் எல்லாத்துக்குமே கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அந்த நித்திய ஜீவன் நமக்கு ஆண்டவர் தருகிறது இருக்குது. தேவ பிள்ளைகளாகிய இந்த லூக்கா 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். இப்போ என்னிடத்தில் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத வசனத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவருடைய வார்த்தைகள் வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணுமா. அதை கேட்கும்போது தான் தேவனை கர்த்தர் அவர் என்ன செய்கிறாரா, அவங்கள யாருக்குன்னு ஒப்பிடுவேன்னு சொன்னால் ஆழமாய் தோண்டி அடுத்த வசனம் 48ஆம் வசனத்தில் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெல்லம் நீரோட்டம் வீட்டின் மேல் மோதியும்
அசைக்கக்கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வார்த்தை கேட்குற பிள்ளைகளுக்கு நேற்று மெசேஜ் அதுதான். நேற்றுனா வசனம் வேறு. அப்போ பாருங்கள், அந்த சிம்பிளாக தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதுன்னு எவனோ அவன் அஸ்திபாரம் எங்கே போட்டிருக்கானா? மணல் மேலே போட்டிருக்கிறான். அது வந்து நீரோட்டம் வந்துச்சு, அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அது தேவ பிள்ளைகளை அவர் இடத்துல வந்து அவரிடத்துல வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் தான் செய்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாரா? யாருக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி வார்த்தை சொல்கிறாரு. வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்தை கவனித்து கேட்கும்போது தான் கற்பாறையில் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட உங்களுக்கு ஒப்பாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன வசனம் இன்றைக்கி ஜனங்களுக்கு கொடுக்கணும், இன்றைக்கி என்ன வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி தான், ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி தான், கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் என்னோட பேசணும் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு போய் நம்ம இருந்தால் தான் நம்மளோட ஆவியானவர் பேச முடியும். அதேமாதிரி ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் ஆண்டவரையும் நீ பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நம்மளை 100 ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆவியானவர் பேச முடியும் நம்மளோட. அவர் வந்து பரலோக ராஜ்யம் லேஸ்பட்டது கிடையாது. பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. வாடாத கிரீடம், நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், நிறைய கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால அன்பு தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான் தேவநாயக கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்கும் போது தான் தேவநாயக கர்த்தர் நம்மளுக்கு நினைச்சுறாராம் பதில் கொடுத்து நமக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூட போட்டுக்கு பாருங்க 1ஆம் வசனத்தில், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, எப்படியே கர்த்தருக்குள் இழைத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். சொல்லிவிட்டு நம்ம பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நம்மளுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை அன்று வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா இழந்துடக்கூடாது, இழந்து போயிடவே கூடாது. அதான் தேவ பிள்ளைகளை நம்ம வந்து பந்தயத்துக்கு ஓடுறவங்களாம் நிறைய பேர் ஓடுவாங்க. ஆனால் வந்து எல்லோரும் பந்தயத்தை பொருளை பெற்றுக்கொள்வாங்கன்னா நிறைய பேர் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கட்டுரை பிள்ளைகளாகிய நமக்கு ஓடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் நினச்சிடாரு பொருள் அந்த பந்தயத்துக்கு அந்த பரிசு வச்சுருக்கிறாரு. அது பெற்றுக்கொள்ளத்தக்க நீங்கள் ஓடுற எல்லாத்துக்குமே அந்த பரிசு ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை முன் வச்சு நீங்கள் ஓடும்போது எல்லா காரியத்துலேயும் ஆண்டவர் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ரீதியால் இருதயத்தை திறந்தது போல் நம்மளுடைய இருதயத்தையும் கர்த்தர் திறந்து வச்சுருக்கிறாரு. நம்ம தான் ஏனா தானுங்கிறதுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏனா தானோன்னு சொல்லி மனுஷங்க சத்தத்துக்கு அதிகமாக செவி கொடுக்கும்போது கர்த்தருடைய சத்தம் நமக்கு புரியவே அதனால் அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டு சமூகத்தில் நினச்சிங்க, உங்களை 100க்கு 100 நினச்சிங்க ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கணும். எங்கள்கிட்ட இந்த கல்யாண வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் கூட சொல்லியிருப்பார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நினச்சிங்க செய்யுங்கன்னு தான் அறியாமல் சொல்லுவாங்க. அந்த ஏசப்பாவுக்கு தாயர் வந்து என்ன சொல்லுவாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம பாருங்கள், இந்த 4ஆம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் போட்டுக்கோம். அதற்கு இயேசு ஸ்ரீயை எனக்கு உனக்கு என்ன இருப்பார். இப்போ அவர் வேலைக்காரங்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லி வேலைக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி நமக்கு இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நம்ம ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம என்ன செய்யணும். அதான் முக்கியம். என்னுடைய வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் கூட அது அடிக்கடி நான் சொல்லுவேன். 1ஆம் அதிகாரத்தில் கூட 3ஆம் வசனத்தில் போட்டுக்கிற தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவங்களும் கேட்குறவங்களும் அதை கைக்கொள்ளுகிறவர்களும் எனக்கு யார் பாக்கியவான்கள்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. அதை நம்ம வாசிக்கணும், அதை கேட்கணும், அதன்படி அதை கைக்கொள்ளணும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முக்கியம். பைபிள் வசனத்தில் வந்து ஒவ்வொன்றிலையும் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் பார்த்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகும்போது தான் ஆண்டவர் நம்மளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளை இன்றைக்கி நம்மகிட்ட 1000 குறைகளை வச்சுக்கிட்டு ஆண்டவரை குறை சொல்லி வெளியே போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போட்டு வெளியே போகிறதுனால ஆண்டவருக்கு நட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட ஒருவர் கூட கெட்டு போகிறது அவருக்கு சித்தமே இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தான் நம்ம சிலுவை ஆண்டவர் பொறுப்பெடுத்தார். அந்த சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையில் என்ன செஞ்சார், தன்னை ஒப்பு கொடுத்து நமக்காக தான் அவ்வளோதையும் சகித்தார், பொறுத்தார், மௌனமாக இருந்தார். ஆண்டவர் நம்ம விடுதலையாக வேண்டும் தான். ஆனால் நம்ம பின்வாங்கி போயிட்டு ஆண்டவரை குறை சொல்லிட்டு போனோம்னா அது வந்து பிசாசு நம்மளை கொண்டு இருந்துச்சுறான் திசை திருப்பி ஆண்டவர் மேலே கொள்ளாத காரியங்களை இருந்துச்சுறான் நினைவுகளை கொண்டு வச்சு ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பின்வாங்க வைக்கிறான். அதனால் நான் பின்வாங்கி போகவே கூடாது. என்கிட்ட ஏசப்பா சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சு நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி ஜெயத்தை எடுங்க. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு,
ஆனாலும் உலகத்தை நான் ஜெயிச்சது போல் நீங்கள் இந்த உலகத்தில் நினச்சிங்க ஜெயத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு தான் ஆண்டவர் விசுவாசமாக சொல்லியிருக்காரு நம்ம மேலே. கட்டுரை பிள்ளைகளாகி நம்மளுடைய சுய இச்சையின் பிரகாரம் நம்ம சில காரியங்களை செய்து நம்ம மனம் விரும்பினபடி செய்து கடைசியில் நம்ம ஃபெயிலியர் ஆகி அந்த இடத்துல திருப்பி நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சின்னா ஆண்டவரை குற்றம் சொல்கிறோம். ஆண்டவரை குற்றம் சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர் நமக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சரியான முறையில் செய்து அவர் சிலுவையில் ஜெயத்தை எடுத்துகிட்டு அவர் என்ன செஞ்சு பிதாட்ட போயிட்டார். ஆனாலும் கூப்பிடும்போது சமீபமாக இருக்கிறேன்னு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கையில் நம்மளுக்கு தந்துட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஏக்கிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஆவியானவருக்கும் செவி கொடுக்க மாட்டேன், ஏசப்பாவுக்கும் செவி கொடுக்க மாட்டேன், பிதாவுக்கும் செவி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அப்போ நீங்கள் அடுத்தவங்க ஏசப்பா நாமத்தை தூசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் தேவ பிள்ளைகளுக்கு வேதவசனம் கூறுகிறது என் பிதாவே. பிதா சொல்கிறாரு என்னை கனப்படுத்துவனே பிதா. ஏசப்பா சொல்கிறாங்க என்னை கனப்படுத்துவனே பிதாவானு கனப்படுத்துவான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த கனம் நமக்கு முக்கியம். வானத்தை பூமி படைச்ச ஆண்டவர் நம்மளை கனப்படுத்தணும், நல்லா உயர்த்தணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம நினச்சிடணும், செவி கொடுத்து தான் ஆகணும். இந்த எரேமியாவில் கூட 2ஆம் அதிகாரம் போட்டிருக்கு, என்னை விட்டு தூரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஏசப்பான ஆண்டவர்கிட்ட என்ன அநியாயத்தை நம்ம பார்க்குறோம்? ஒரு அநியாயமே நமக்கு கிடையாது. அவர் பிதா எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்திருக்கிறாரு. நம்மளை செல்ல பிள்ளைகளை தான் அவர் பார்க்குறாரு. அதில் அன்பு தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் சத்தியத்தை கவனமாக கேட்கும்போது தான் ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்தை நினைச்சுவார், கண்களை திறப்பார். தேவர் ஆண்டவர் பயந்து நம்ம நடக்கும்போது எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பாவுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி பார்த்து போனால் தான் ஏசப்படைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் கற்று நினைச்சார் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அவர் என்ன சொல்கிறதோ அதன்படி இங்கே செய்யணும் அன்ற சொல்லியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவர் வசனம் போட்டிருக்கு 10ஆம் அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு அன்ற சொல்லியிருக்கிறாரு. நித்திய ஜீவனை தாரேன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. 27ஆம் வசனத்தை என்ன போட்டிருக்காரு? யோவான் 10ஆம் அதிகாரம் 27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குறதுங்கிறாரு. அப்போ அதோட பெரிய கருவி நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவ்வளோ அவர் அன்பியாக சத்தத்துக்கு என் ஆடுகள் என்ன செவி கொடுக்கணும் ஆண்ட சொல்லியிருக்கிறாரு. நம்ம கட்டுரை பிள்ளைகளாக்கி நீங்களே என்ன சொன்னால் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சி காத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே நீ ஆசீர்வதிப்பேன், மறுமையிலே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி மாய்களை நம்பி நம்பி ஓடி ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. மாய்களை நம்புகிறாங்க, நண்பர்கள் சொல்கிறத கேட்காங்க, மனம் விரும்புறதுபடி கேட்காங்க. ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கேட்டு நீங்கள் கீழ்ப்படியும் போது மெய்யான சமாதானம் உண்டு, மெய்யான ஆசீர்வாதம் உண்டு. நம்மளை ராஜாக்களுக்கு மத்தியில் அமர செய்கிற கருத்தை தான் நம்ம ஆண்டவர் பொழுதியில் இருந்து நம்மளை தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியில் நம்ம ஆண்டவர் நம்மளை உயர்த்துகிறார். அதனால் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயில கூட 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 25ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம் 10 கன்னிகளை பற்றி போட்டிருக்கோம். அந்த 10 கன்னிகளை எப்படி இருந்தாங்க? 5 பேர் ஆண்டுக்கு பயந்து இருந்தாங்க, அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க, தேவனுடைய வருகைக்கு அவங்க காத்திருந்தாங்க. ஆண்டு எப்போ வருவாருன்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பெற்றப்பட்ட பிள்ளைங்கள், உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வர எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஆண்டவரை தேடாதபடி கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வைத்து அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்துக்கிட்டு இன்றைக்கி தேவனுடைய வார்த்தையை ஆலயத்தை கூட அதிகமாக நேசிக்க மாட்டாங்க. கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஆண்டவருக்குள்ளே ப்ரொபெக்டாக இருக்கேன், ப்ரொபெக்டாக இருக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க. நாங்களாம் ஆண்டவருக்குள்ளே கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் எதில் கரெக்டாக இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தை பயபக்தியோடு தேடும்போது, ஏசப்பாவுடைய சத்தத்தை கவனமாக கேட்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த 10 கன்னிகை காத்திருந்தாங்க. அந்த 5 கன்னிகள் தேவனுடைய வருகை எதிர்நோக்கி இருந்தவங்க ஏசப்பாவுடைய வருகைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அவர் அந்த காத்திருந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டார். ஆனால் அந்த 5 பேரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரே ஆண்டவரே என்ன செஞ்சாங்க? கத்துனா ஆண்டவர் என்ன செஞ்சுட்டா? நான் உங்களை என்ன செய்யலை அறியலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அன்பு சகோதரியே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து அவரை 12ஆம் வசனம் போட்டு பாருங்கள். 25ஆம் அதிகாரம் 12 போட்டிருக்குது. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அப்போ அவர் எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா ஜெபத்தில் விழித்திருக்கணும். எப்போனா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் முழிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணுற நேரத்தை மட்டும் சரியான முறையில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டுங்க.
ராத்திரி தனியாக காலையில் ஜெபம் பண்ணுங்கள், ராத்திரி ஜெபம் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் உங்கள் டைம் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் என்ன செயலாற்றி கொண்டே இருப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை இங்கே அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கிறோம். வருகைக்கு காத்திருக்கும் போது அந்த 5 பிள்ளைங்க பேர் வந்து புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. அவங்க ஆண்டவர் வருகைக்கு நானும் காத்திருக்கேன்னு சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க புத்தி இல்லாதவர்கள்னு சொல்லியிருக்காங்க. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இந்த வசனங்களை வாசிங்க. 25ஆம் அதிகாரம் மத்தியில் வாசித்து ஆண்டுடைய வருகைக்கு காத்துருங்க. எங்களை சீக்கிரம் ஆண்டு வந்துடுவார். இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். நித்திய ராஜ்யத்தில் நித்திய காலம் நம்ம இருக்க போகிறோம். அதனால் தேவ பிள்ளைகளாகி நம்ம ஏசப்பாவுக்காக எதையும் சாதிக்கலாம். நீங்கள் ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்கலாம். தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அழிந்து கொண்டிருக்க ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கலாம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம். ஊழியர் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். திருச்சபைக்காக ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, முதியோர்களுக்காக ஜெபிக்கலாம். நிறைய பிள்ளைங்கள் இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு நம்ம காத்திருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கி எங்கெங்கெல்லாமோ கொண்டு போடுறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளாகிடுமா அவங்க மக்கள் எல்லோரும் பாதுகாக்கப்படணும். நிறைய ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பணும். இன்றைக்கி வீடு வீடாக ஜெபிக்கிற மக்கள் எழும்பிட்டாலே போதும். தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். எல்லா ஆவியில் எல்லா பிள்ளைகளும் அனல் மூட்டி எழுப்புங்கப்பான்னு சொன்னாலே போதும். எல்லா பிள்ளைகளும் ஆவியில் அனல் மூட்டப்பட்டு பிள்ளைகளாக எழும்பிடுவாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க. ஆனாலும் அடிக்கப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை, விலங்கினால் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை கூட தேவனை துதித்து பாடி ஜெபித்தார்கள் வேதத்தில் பார்க்குறோம். அந்த ஜெபத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது பார்க்குறோம். சிறைச்சாலை கதவுகள்லாம் நினைச்சு உடைந்தது, பூட்டுகள்லாம் உடைந்தது, அஸ்திபாரங்களாம் அசைஞ்சது. சிறைச்சாலையில் கிடக்கிறவங்களாம் விடுதலை பெற்றாங்க. அப்போ பாருங்கள், அவங்க ஜெபிக்கும் போது வேதத்தை ஜெபிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க, தேவனை துதிக்கும் போது அவங்கள தேவனை பாடும்போது கட்ட பெரிய காரியங்களை செய்கிறாங்க. இதை உங்கள்கிட்ட என்கிட்டே உங்கள்கிட்ட தான் அன்று எதிர்பார்க்குற இந்த காரியத்தில் நீங்கள் செய்யுங்க. விடாமல் செய்யுங்க. சலிச்சு போகாமல் செய்யுங்க. ஆண்டவர் வந்து நம்ம சலிச்சு போனார்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. நம்ம மேலே சலிப்பவருக்கு வந்துட்டு, நம்ம மேலே ஒரு கோபம் வந்துட்டு அப்படின்னா மூச்சு தான் அவர் கொடுத்த ஆவி. அந்த ஆவியை வந்து ஒரு நொடிப்பொழுதில் நிப்பாட்டிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம். ஆனால் அவர் சலிச்சு போகலை. என் பிள்ளைகளுக்காக நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி தான் ஆண்டு நமக்கு வந்து நம்மளை மீட்டெடுத்துறாரு. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவரை விட்டுறாதீங்க. நித்திய காலமும் தேவராஜ்யத்துக்குள்ளே போய் இருப்போம். ஏதோ மறித்தோம், ஏதோ முடிஞ்சுதுன்னு சொல்லி இல்லை. மறித்த பிறகு தான் நித்திய காலமும் கர்த்தருடைய பிள்ளைகள் நித்திய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் இருக்க போகிறோம். இன்றைக்கி ஆண்டவர் அறியாத பிள்ளைகளும் ஆண்டவர் அறிஞ்சு ஏசப்பா ரத்தத்தால் செல்வியில் சிந்தின ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக, மீட்கப்பட்ட பிள்ளைகளாக எழும்பும் போது தேவனாய் கர்த்தருடைய பிள்ளையாக முத்திரையை போட்டு அவங்களையும் ஆண்டவர் நினைச்சுறாரு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்கார பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறாரு. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்ம ஆண்டவர் நம்மளை முன்கூட்டியே ரட்சித்து வந்திருக்கிறாரு. நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்க தான் அவங்க நினச்சிவாங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பவுல் சீலாவும் சிறைச்சாலையை ஜெபித்தாங்க. அவங்க ஜெபிக்கும் போது அங்கே இருக்க சிறைச்சாலைக்குள்ளே இருக்க அவ்வளோருமே என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டன்மார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க கேட்காங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டாருங்க. பவுல் சொல்லிட்டார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அடுத்த மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியர்களை எழுப்புவார் ஆண்டவர். ஊழியக்காரங்களை அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர். ஊழியக்காரங்கள் கர்த்தர் பயந்து நடக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஜெபிக்க மறந்துடாதீங்க. தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யுங்க. அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் தந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு உலகமே பரிசுத்தநாமத்தை சோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.